வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது பல்டி அப்படின்ற ஒரு பைலிங்குவல் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் மலையாளத்துல வந்து அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஷேன் நிகம், சாந்தனு, செல்வராகவன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்டிராப்ல அமைக்கப்பட்ட ஒரு கேங்ஸ்டர் டிராமா அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பஞ்சமி ரைடர்ஸ் அப்படின்ற ஒரு டீமை காட்டுறாங்க. அதுல 4 ஸ்டார் பிளேயர்ஸை காட்டுறாங்க. அதுலதான் நம்ம ஷேன் நிகம் அண்ட் சாந்தனும் வந்து விளையாடுறாங்க. அந்த டீம் அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட ரைவல்ரி டீம் தான் பொற்தாமரை அப்படின்ற ஒரு கபடி கிளப். இந்த கிளப் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா செல்வராகவனோட கண்ட்ரோல்ல. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கந்துவட்டி பிசினஸ் பண்ணி நிறைய டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு நபரா காட்டுறாங்க. இவர் அந்த 4 ஸ்டார் பிளேயர்ஸையும் கூப்பிட்டு அவங்களோட டீம்ல ஆடுறதுக்காக 3 மடங்கு காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அந்த பிளேயர்ஸும் பாத்தீங்கன்னா நார்மலான அன்றாட வேலைகள் பார்க்கக்கூடிய நபர்களா தான் இருக்காங்க. அதாவது கோழி கடையில வேலை பார்க்கறது, அதே மாதிரி லாட்டரி கடையில வேலை பார்க்கறது, இந்த மாதிரி தான் அவங்களோட பேக் கிரவுண்டும் இருக்கு. அதனால இந்த 3 மடங்கு காசுக்கு ஆசைப்பட்டு அந்த டீமுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறமாட்டி என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, பிளேயர்ஸா இருக்கிறவங்க எதுக்காக கேங்ஸ்டர்ஸா மாறுறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணதை விட இதை ஒரு பக்கா ஆக்ஷன் டிராமாவா, அதுவும் ஒரு கேங்ஸ்டர் டிராமாவா கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர இன்டென்ஸாவே அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஷேன் நிகம், சாந்தனு, அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ்ல வந்து பட்டையை கிளப்பியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கபடி மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் தான் இதுல காட்டியிருப்பாங்க. அந்த 2 மேட்சுமே ஆக்சுவல் கபடி மாதிரி இல்லைனாலுமே பட் இன்ட்ரெஸ்டிங்காவே எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த போர்ஷன்ஸ்க்கும் பாராட்டுகள் சொல்லலாம். இந்த படத்தோட 3வது விஷயம் ஒன்று இருக்குல்ல, அந்த கேங்ஸ்டர் டிராமா அப்படின்ற ஒரு விஷயம். அந்த போர்ஷன் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பல படங்கள்ல பார்த்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்ல தான் இருந்துச்சே தவிர அதுல புதுமை அப்படின்ற பேச்சுக்கே இடமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ செல்வராகவனை பவர்ஃபுல்லா காட்டின அளவுக்கு பூர்ணிமாவையோ இல்ல வந்து அல்போன்ஸையோ காட்டவே இல்லை. அதனாலேயே இந்த கேங்ஸ்டர் டிராமா அப்படின்றது பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட்லாம் என்ன மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் நோக்கி போக போகுது, என்ன சம்பவங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான பிட்ரேல ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. விஷுவலா இந்த படம் நல்லா இருந்துச்சு, ஆக்ஷன் சீக்வன்சஸ் நல்லா இருந்துச்சு, அண்ட் ஸ்கிரீன் பிளேமே ஓரளவுக்கு என்கேஜிங்கா பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம பார்த்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் டிராமாவா இருந்தனாலே இது ஒரு ஓகேஷான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வைலண்டான சில காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.